Good morning, students. Today we are going to see conditional class for 9th standard. What is conditional class? Conditionals are described to use to describe the result in something might happen in the present or future, or might have happened but did not. இந்த ஒருவேளை நம்ம நடக்கக்கூடிய விஷயத்திற்குரிய ரிசல்ட்டு அது சில சமயம் ப்ரெசண்ட்டில் நடந்திருக்கலாம், அல்லது ஃப்யூச்சரில் நடக்கலாம், அல்லது இது ஒருவேளை அது நடக்காமையும் போக சாத்தியம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய கண்டிஷ்னல் இஃப் ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அப்படின்ற ஒரு சென்டென்ஸை தான் நம்ம இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மேலே இங்கே டங் ட்விஸ்டர் கொடுத்துருக்காங்க. நெவர் ட்ரபிள் இஃப் யூ ட்ரபிள் troubles you double trouble. ஸோ இந்த டங் ட்விஸ்டரை நீங்களும் ரீட் பண்ணி பாருங்கள். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் கிளாஸ்? இந்த டைப் இஃப் கிளாஸவே எத்தனை டைப்ஸ்? 4 டைப்ஸ் இருக்குது. இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் விச் கிளாஸ் கம்ஸ் ஃப்ரம். இதில் என்ன எது முக்கியம் கிடையாது, எந்த மாதிரி கிளாஸ்லேருந்து வருது, எந்த மாதிரி சென்டென்ஸு, அது காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரின்ற இல்லாமல் எந்த ஒரு கேட்டகிரிலையும் அது வரணுன்ற அவசியம் இல்லை. நம்மளோட கண்டிஷன்ஸை பொறுத்து மட்டும் அது மாறும். இது நம்ம ஒவ்வொரு டைப்ஸாக பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் ஜீரோ கண்டிஷனல். ஸோ ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, த டீச்சர் ஷோஸ் cards that are written as follows: 2 + 2 4. If you add 2 with 2, you get 4. Second card, 5 - 3, 2. If you subtract 3 from 5, you get 2. என்னது, 5லேருந்து 3 கழிச்சோம்னா 2, 2 2 4, 5 - 3 2. Then third card, 2 × 2 4. If you multiply 2 × 2 மல்டிப்ளை என்ன கிடைக்கும் நமக்கு? 4. Fourth card, 8 divided by 4, 2. 8 4ஆல் வகுத்தோன்னா என்ன ஆகும்? 2. Now we use zero conditional to talk about things that are always true. ஸோ ஜீரோ கண்டிஷ்னல்ன்றது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, எப்போயுமே உண்மையாக, அதாவது இது மாற்றமே இல்லாதது, யூனிவர்சல் ட்ரூத்தையும் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு கண்ணாடி ஜார் எடுத்து கீழே போட்டோன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக அது உடையத்தான் செய்யும். நம்ம கீ, அதாவது வெண்ணெயை நம்ம ஹீட் பண்ணோன்னா என்ன ஆகும்? அது உருகும். இது எல்லாமே நேச்சுரல் ட்ரூத். நம்ம பண்ணாலும் அதோட ரிசல்ட்டு மாறவே மாறாது அப்படின்றது தான் ஜீரோ கண்டிஷனல்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜீரோ கண்டிஷனல் பாருங்கள். வி யூஸ் ஜீரோ கண்டிஷனல் டு டாக் அபவுட் திங்ஸ் தட் ஆல்வேஸ் ட்ரூ. எப்போயுமே உண்மையாக இருக்கிறத நம்ம சொல்லுவோம். If you heat water, it boils. So this is correct example. Exact example. நம்ம வாட்டரை ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? கொதிக்க தான் செய்யும். இஃப் யூ ஹீட் வாட்டரை நீ ஹீட் பண்ணினால் அது கொதிக்கும். ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் ஹியர்? இங்கே என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட். அதாவது 2 கிளாஸ் வரும்பா. சென்டென்ஸ் இஃப் கிளாஸில் 2 classes வரும், 2 classes வரும். ஒன்று இஃப் கிளாஸ், இன்னொன்று மெயின் கிளாஸ். 2 கிளாஸ் வரும், 2 சென்டென்ஸ். கிளாஸ்னால் 2 சென்டென்ஸு. இஃப் சென்டென்ஸ் என்னது, அது மீனிங்ஃபுல்லாக கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்காது. கண்டிப்பாக மெயின் கிளாஸ் இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதை வச்சு தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட், அதில் இருக்கக்கூடிய அந்த வேர்பு எப்படி இருக்குமோ அதை பொறுத்து நம்ம மாற்றுறாங்க. இந்த வேர்பு, இந்த ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் கொடுத்துருக்கிறது எல்லாமே வேர்பு தான். இஃப் ப்ளஸ் ப்ரெசண்ட் தென் ப்ரெசண்ட். அதாவது இஃப் கிளாஸில் வரக்கூடிய வேர்பு ப்ரெசண்ட்டில் இருக்கும், மெயின் கிளாஸில் வரக்கூடிய வேர்பும் ப்ரெசண்ட்டில் இருக்கும். See the example. இங்கே இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். இங்கே இஃப் யூ ஹீட்டுன்றது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது, வேர்போட சிம்பிள் ப்ரெசண்ட். இட் பாயில்ஸ். ஸோ இது மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸில் பாயில்ஸுன்றதும் என்னவா இருக்குது?
சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல இந்த பாயில்ஸ் இருக்குது. ஸோ த ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் ஜீரோ கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து இஃப் ப்ளஸ் ப்ரெசண்ட் அண்ட் ப்ரெசண்ட். தென் ரியல் ஆர் பாசிபிள் கண்டிஷன். ரியல் ஆர் பாசிபிள் கண்டிஷன் அடுத்தது வந்து வி யூஸ் கண்டிஷனல் வென் வி டாக் அபவுட் ரியல் ஆர் பாசிபிள் சிச்சுவேஷன். அதாவது ரியல் இது இருந்தால் இது நடக்கும், அதே போல் பாசிபிள். பாசிபிள் மீன்ஸ் வாட் இஸ் த மீனிங்? வாய்ப்பு. கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனுக்கு இதை செஞ்சோம்னா இது நடக்கும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம ரியல் ஆர் பாசிபிள் கண்டிஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த ட்ரெயின். இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த ட்ரெயின். நீங்கள் என்ன செய்யுங்க, வேகமாக ஓடினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ட்ரெயினை கேட்ச் பண்ணலாம். ஸோ சி ஹியர் வில் கேட்ச் என்ன கொடுத்துருக்காங்க? வில் கேட்ச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வில் கேட்ச்னால் என்ன அர்த்தம்? இங்கே என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது? இது இருக்கிறது வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. இப்போ 2 சென்டென்ஸ் இருக்குது. 2 சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசண்ட், இந்த வேர்பு வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. தென் இந்த வேர்பு வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. பாருங்கள், இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த ட்ரெயின். ஸோ திஸ் இஸ் மெயின் கிளாஸ். இங்கே இருக்கிறது என்னது? இது வந்து மெயின் கிளாஸ், மெயின் சென்டென்ஸ். இது வந்து இஃப் சென்டென்ஸ். இது வந்து என்னது? இஃப் சென்டென்ஸ். எல்லா சென்டென்ஸ்லையுமே அப்படி தான் இருக்கும் பாருங்கள். இஃப் யூ கோ ஃபாஸ்டர், நீ வந்து வேகமாக போனேன்னா நீ என்ன செய்யலாம்? ட்ரெயினை கேட்ச் பண்ணலாம். அதான் உண்மை. திட் இஸ் ரியல் அண்ட் பாசிபிள். இதுக்கு பாசிபிள் இருக்கு. இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். நீ என்னது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினா நிறைய ஹை மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ ஹியர் தே ஆர் கிவன் ஃப்யூச்சர் டென்ஸ். மெயின் கிளாஸில் வரக்கூடிய வேர்பு ஃப்யூச்சர், சிம்பிள் ஃப்யூச்சர். அண்டு இஃப் கிளாஸில் வரக்கூடிய வேர்பு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கு. இஃப் யூ ப்ளே வெல் யூ மே வின் த மேட்ச். நீ நல்லா விளாண்டேன்னா மேட்ச்சில் வின் பண்ணலாம் இல்லையா? நம்ம விளையாட போவோம், விளையாடும் போது நல்லா விளையாண்டா மேட்ச்சில் வின் பண்ணலாம். நல்லா விளையாடாட்டினா மேட்ச்சில் வின் பண்ண நம்ம முடியாது. த டீச்சர் மே ரைஸ் த ஃபாலோயிங் கொஸ்டின். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இஃப் ஐ கிவ் யூ ₹1000 வாட் வில் யூ டூ? நான் உனக்கு ஒரு 1000 ரூபி கொடுத்தேன்னா என்ன பண்ணுவீங்க? இஃப் த CEO enters the room வாட் வில் யூ டூ? இஃப் யூ வின் எ லாட்ரி வாட் வில் யூ டூ? இப்போ இந்த கொஸ்டின்ஸ் இது எதுக்காக இப்படி கேட்குறாங்கன்னா இந்த பாசிபிள் சிச்சுவேஷனுக்காக சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோம்? இந்த வேர்பு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்போட டென்சஸை நம்ம ரிமைண்டில் வச்சுக்கணுன்றதுக்காக, டென்சஸுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இங்கே ரைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்போம். CEO வந்து கிளாஸ் ரூமில் என்ட்ரு ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணுவோம்? வாட் யூ கேன் டூ, வாட் வில் யூ டூ அப்படின்னா ஃப்யூச்சர். நீ ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவ? தென் த ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஹியர்? த ஸ்ட்ரக்சர் இஸ் இஃப் சிம்பிள் ப்ரெசண்ட். இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட் வந்திருக்கு. அண்டு ஃப்யூச்சர் டென்ஸில் யூ கேன் ரைட் will, will, can, may ப்ளஸ் மஸ்ட் ஆர் verb 1 V1. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். verb 1 V1 தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் போட்டு நம்ம வில், வாட் கேன் யூ டூ, வாட் கேன் யூ டூவும் கேட்கலாம், வாட் வில் யூ டூ அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஸோ வில், கேன், மே, மஸ்ட் எது வேணாலும் நம்ம போடலாம். This is the formula for real or possible condition. Then unreal condition. Unreal condition என்னது? நடக்க சாத்தியமில்லாத கண்டிஷன். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? unreal condition. We use this conditional to talk about unreal or impossible things. ஸோ நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம்? அன்ரியல், நடக்காத ஒன்று, இம்பாசிபிள், நடக்க வாய்ப்பில்லாத ஒன்றை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம இந்த அன்ரியல் கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம். இஃப் யூ வென்ட் ஃபாஸ்ட், இஃப் யூ வென்ட் ஃபாஸ்ட் யூ வுட் கேட்ச் த பஸ். ஸோ என்னது? நீ வந்து வேகமாக போயிருந்தேன்னா
வேகமாக போயிருந்தேன்னா என்ன செஞ்சிருப்ப, பஸ்ஸை கேட்ச் பண்ணியிருப்ப. அப்போது இங்கே என்ன அர்த்தம் வருது, நீ வேகமாக போகலை. மேலே என்ன சொல்லியிருக்காங்க, நீ வேகமாக போனேன்னா பஸ்ஸை பிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாசிபிள் இருக்குது. இங்கே இஃப் யூ வென்ட் ஃபாஸ்ட், பாஸ்ட் டென்ஸ். see the verb is in past tense. இஃப் கிளாஸில் வரக்கூடிய அந்த வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ வேர்பு பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்போது என்னது, அன்ரியல், முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீ வேகமாக போயிருந்தேன்னா பஸ்ஸை பிடிச்சிருக்கலாம்னா என்ன அர்த்தம், பஸ்ஸை பிடிக்கலை, மிஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ பஸ்ஸை மிஸ் பண்ண நேரத்தில் தான் இந்த சென்டென்ஸ் நாம் யூஸ் பண்ணோம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வுட் ஸ்கோர் குட் மார்க்ஸ். நீ நல்லா ஒர்க் பண்ணியிருந்தேன்னா. ஸோ இங்கே இருக்க டென்ஸையும் பாருங்கள், இங்கே இருக்கிற சேம் சென்டென்ஸ் கொடுத்து தான் உனக்கு ஒவ்வொரு கண்டிஷன்ஸில் ரொம்ப அழகாக மாற்றி கொடுத்துருக்காங்க. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா நல்ல மார்க்கு வாங்கியிருக்கலாம். அப்போ எப்போ இந்த வார்த்தை சொல்லுவாங்க, நீ மார்க் வாங்காதப்போ அதை சொல்லுவாங்க. நல்லா படிச்சிருக்கலாம்ல, கொஞ்சம் மார்க் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இஃப் யூ ஸ்டடிட் ஹார்டர் யூ மைட் பாஸ் அ டெஸ்ட். நீ நல்லா ஹார்டாக படிச்சிருந்தேன்னா டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருப்ப. ஃபெயில் ஆனப்போ தான் இந்த கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். இஃப் யூ ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ் ஐ வுட் சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். ஸோ நீ வந்து அவளோட அட்ரஸை கண்டுபிடிச்சிருந்தேன்னா, அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சிருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், இன்விடேஷனை அனுப்பியிருப்பேன். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஹியர், இஃப் ப்ளஸ் பாஸ்ட் சிம்பிள். இஃப் கிளாஸில் வரக்கூடிய அந்த வேர்ப் வந்து பாஸ்ட் சிம்பிளில் வருது. தென் மெயின் கிளாஸில் would, could, might, தென் V1. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் V1 தான் வருது. இப்போ இதே கொஸ்டின்ஸுக்கு, இதே ஆன்சர்ஸுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் வுட் யூ டூ இஃப் ஐ கேவ் யூ ₹1000. நான் 1000 ரூபா உனக்கு கொடுத்துருந்தேன்னா நீ என்ன பண்ணுவ. வாட் வுட் யூ, இங்கே பாருங்கள் இந்த வுட்டு பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு பாருங்கள். கேவ் அதே போல் இங்கே வேர்பு பாருங்கள் பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. இங்கே வுட்டுன்ற ஃபார்முலா வந்திருக்கு. ஹியர் கேவ் சிம்பிள் பாஸ்ட், கேவ் ஒன் அண்ட் ஸ்டடீடு சிம்பிள் பாஸ்ட் வந்திருக்கு. உனக்கு நான் 1000 ரூபா கொடுத்துருந்தேன்னா என்ன பண்ணியிருப்ப. அப்போ இங்கே கொடுக்கலன்ற அர்த்தம். வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஒன் அ லாட்ரி. நீ லாட்ரியில் வின் பண்ணியிருந்தேன்னா என்ன செய்வ. அப்போ தோத்துட்டாங்க இல்லையா. தென் வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஸ்டடீட் ஹார்ட். நீ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. தென் ஆக்டிவிட்டி 4 improbable condition. Here they are given improbable condition. What is improbable, நடக்க வாய்ப்பே இல்லாத ஒன்று. It is used to describe a situation that didn't happen and to imagine that situation. Imagine பண்ணுறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இமேஜின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்ப்ராபபிள்னாலே என்ன அர்த்தம், இமேஜின் கற்பனை நம்மளாக கற்பனை பண்ணி சொல்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து நடந்து முடிஞ்சதை வச்சு நம்ம ஃபீல் பண்ணி சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஜீரோ கண்டிஷனல், அது வந்து இதை செஞ்சோம்னா இதுதான் நடக்கும்ன்றது. திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஒன். தென் செகண்ட் கண்டிஷன் பாசிபிள், இப்படி பண்ணால் இது நடக்கும், பாசிபிள் உள்ளது. அண்ட் தேர்ட் ஒன் நடந்து முடிஞ்சிருச்சு, நமக்கு இந்த விலை நம்ம இதை வந்து தப்பு பண்ணிட்டோம் அல்லது இது நடந்து முடிஞ்சிருச்சு, அதை பற்றி அந்த ரிசல்ட்டை பற்றி ஃபீல் பண்ணுறது அன்ரியல் கண்டிஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் இம்ப்ராபபிள் கண்டிஷன். இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த சிச்சுவேஷன் தட் டிடன்ட் ஹேப்பன், நடக்க வாய்ப்பு இல்லாதது. அண்ட் டு இமேஜின் த சிச்சுவேஷன், நடக்க வாய்ப்பு இல்லாத ஒன்றை பற்றி இமேஜின் பண்ணுறது. இஃப் யூ ஹேட் கான் ஃபாஸ்ட் யூ வுட் ஹாவ் காட் தட் பஸ். இஃப் யூ ஹேட் ஒர்க் ஹார்ட் you would have caught the bus. If he had invited me, I would have attended the function. So if you had gone, see the formula had plus V3. What is the formula here? If classல had plus gone, had plus V3 வந்திருக்கு. இங்கேயும் பாருங்க had plus V3. And if he had invited me, இங்கேயும் had plus V3 வந்திருக்கு. Then you would have caught the பஸ். நீங்கள் வந்து என்ன செஞ்சுருப்பீங்க, பஸ்ஸை கேட்ச் பண்ணியிருப்பீங்க. ஐ வுட் ஹாவ் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். ஸோ ஹியர் என்னது, நடக்க வாய்ப்பே இல்லாத ஒன்று, வேகமாக போயிருந்தால் பஸ்ஸை பிடித்திருக்கலாம். வுட் ஹாவ் காட் த பஸ், பிடிக்க வாய்ப்பு இருந்தாங்க. அப்போ இமேஜின் பண்ணி சொல்கிறது.
இமேஜின் பண்ணி சொல்கிறது தான் நம்ம இம்ப்ராபபிள் கண்டிஷன் சொல்கிறோம். See that? Then the teacher may ask the following question. What would you have done if you had run fast? இப்போ இந்த தேர்ட் ஒன்றுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம்ப்பா. இமேஜின் இங்கே இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இது கரெக்டு தான். ஆனால் இன்னும் நம்ம கிளியராக சொல்லணும்னா நம்மளோட இமேஜினேஷன், if I had wings I would have fly in the sky. if I had wings பாருங்கள், இதுதான் எக்ஸாக்டாக நம்ம அந்த இமேஜினேஷன் சிச்சுவேஷனுக்கு உள்ள ஒரு எக்ஸாம்பிள். if I had wings I would have fly in the sky. என்ன செய்வேன், நான் வானத்தில் பறப்பேன். இப்போ எனக்கு 10 கை இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ வேகமாக வேலை செய்வேன் சொல்லுவோம்னா, தட் இஸ் இமேஜினேஷன். நான் மட்டும் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்து அந்த கார் வாங்கியிருப்பேன். நான் மட்டும் பறவையாக இருந்தேன்னா வேகமாக பறந்துருப்பேன். எனக்கு மட்டும் ரெக்கை இருந்துச்சுன்னா எவ்வளோ சுதந்திரமாக பறந்துருப்பேன். இப்படி இமேஜின் பண்ணும். நடக்க முடியாத ஒன்றை பற்றி இமேஜினேஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் இமேஜினேஷன். இம்ப்ராபபிள் கண்டிஷன் சொல்கிறேன். இது எல்லாமே இம்ப்ராபபிள் கண்டிஷன் வந்துடும். இந்த இடத்துல இஃப் ஐ போட்டு வேர் வரும், அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் ஐ வேர் வந்துடும். ஏன்னா இமேஜின் கண்டிஷனில் மட்டும் ஐ பக்கத்தில் வேர் வரும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இங்கே இதுக்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The question is, the teacher may ask the following questions. What would you have done if you had run fast? உன்னால் என்ன செஞ்சுருக்க முடியும் வேகமாக போயிருந்தாப்புல? What would you have done if you had worked hard? என்னது, நீ வேகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாப்புல என்ன செஞ்சுருக்க முடியும்? அப்போ செய்ய வாய்ப்பு இல்லை, முடியாத ஒன்று. The structure is if plus past perfect. past perfectனா என்னது, V3. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் ப்ளஸ் V3 தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேட் ப்ளஸ் V3 இதைத்தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த மெயின் கிளாஸில் என்ன வருது, would have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். would have எந்த இது வந்தாலும் would have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, அதே V3. இங்கேயும் V3 வரும், அங்கேயும் V3 வரும். இங்கே would have வரும், மெயின் கிளாஸில் would have வரும். தென் ஹியர் இஃப் கிளாஸில் என்ன வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும். ஹேட் ப்ளஸ் V3 வரும். இதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா எல்லாமே ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும். டிவைட் த கிளாஸ் இன்ட்டு 2 groups A, B. மேக் them stand facing each other. let the group A members give the conditional. example, if you run fast let the group B give the result. இப்போ A குரூப்புக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏபின்னு செப்பரேட் பண்ணி ஆன்சர் கேட்டிருக்காங்க. இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் இங்கே, ஐ வில் ஆர் யூ வில் கேட்ச் த பஸ். இஃப் யூ ரைட் நீட்லி யூ வில் ஸ்கோர் ஹை மார்க். யூ வில் ஸ்கோர் RE வரும்ப்பா இங்கே. இஃப் யூ ரைட் நீட்லி, நீ நல்லா நீட்டாக எழுதுனேன்னா என்ன ஆகும், ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இஃப் தே பிளேட் வெல் they would win. அவங்க நல்லா விளாண்டுருந்தா என்ன ஆயிருப்பாங்க, அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் செகண்ட் டைப். தென் if she had invited you இது இந்த லாஸ்ட் கண்டிஷன்ப்பா. if she had invited you I would have attended the function. ரெண்டு பேர் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. she had invited, had plus invited, had plus V3, then would have plus V3. if she had invited you I would have attended the function. Then evaluation, filling the blanks with correct verbs. if you tell the truth you will be honored. if you speak either you will be honored. so will be honored அப்படின்னா என்னது, this is a simple present. அதாவது என்னது, உண்மை நேர்மையை பற்றி சொல்கிறது இல்லையா. நீ பெருமைப்படுத்தப்படுவாய், நீ நல்லா ஸ்பீக்ஸ், உண்மையை பேசினா நேர்மைப்படுத்தப்படுவாய். இஃப் யூ ஸ்பீக்ஸ்
இப்போ இங்கே ஸ்பீக்ஸ் வராது. இஃப் யூ ஸ்பீக் தான் வரும். யூ வந்துட்டாலே ஸ்பீக் தான் வரும். இஃப் யூ ஸ்பீக் த ட்ரூத் யூ வில் பி ஹானர்ட். இஃப் ஹி ப்ராக்டிஸ் வெல், if he practiced well he would win the debate. He practiced well. ஸோ அந்த என்ன ஃபார்முலா வருதுங்க, திஸ் இஸ் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா நீ என்ன பண்ணியிருப்ப, அந்த டிபேட்டில் வின் பண்ணியிருப்ப. அப்போ இது வந்து என்னது, ஜீரோ கண்டிஷன் அண்ட் இம்பாசிபிள் கண்டிஷன். இம்பாசிபிள் கண்டிஷனில் வருது. இம்ப்ராபபிள் கண்டிஷன் நடக்க வாய்ப்பு இல்லை, அது முடிஞ்சிருச்சு இல்லையா, அவன் ஜெயிக்கலை, வின் பண்ணலை. ஸோ ஹேட் இங்கே வந்து சிம்பிள் பாஸ்ட் வருது, இங்கே would have, would ப்ளஸ் V3. இஃப் தே ஹேட் டேக்கன் ஹிம் டு ஹாஸ்பிட்டல் இன் டைம், இஃப் தே ஹேட் டேக்கன் ஹிம் இன் ஹாஸ்பிட்டல் இன் டைம், அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்ட் டைம் கூட்டிகிட்டு போயிருந்தா, they would have saved his life, அவனோட உயிரை காப்பாற்றியிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் இமேஜினரி. இம்பாசிபிள், நடக்க வாய்ப்பில்லாத ஒன்று. என்னது, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஹேட் ப்ளஸ் V3 இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃபார்முலா ஹேட் ப்ளஸ் V3 அண்ட் தே would have ப்ளஸ் V3 மெயின் கிளாஸில். இஃப் சி ஹேட் ரிட்டன் நீட்லி she would have scored good marks. இஃப் சி ஹேட், ஸோ would have இங்கே ஃபில்லப் பார்க்கும்போதே மெயின் கிளாஸ் அல்லது இஃப் கிளாஸில் டேஷ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சிட்டோம்னா அது எந்த சென்டென்ஸ், இப்போ இஃப் கிளாஸில் அந்த டேஷ் கொடுத்துருப்பாங்க, அப்போ மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய வேர்போட சிச்சுவேஷன் பார்க்கணும். மெயின் கிளாஸில் வெர்பு எந்த மாதிரி ஃபார்மில் இருக்கோ அதை வச்சு நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். இது எந்த டைப்பில் இருக்குது, இதுக்கு என் மெயின் கிளாஸாக என்ன ஃபார்முலா வரும்ன்றது. இப்போ இங்கே பாருங்கள், மெயின் கிளாஸில் என்ன கொடுத்துருக்காங்க, சி would haveனு கொடுத்துருக்காங்க. மெயின் கிளாஸில் வந்து சி would haveனு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சி would have. இப்போ would have வந்துச்சுன்னாலே இஃப் கிளாஸில் மெயின் கிளாஸில் would have வந்தாலே, would have ப்ளஸ் V3 வந்தாலே இஃப் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரணும். இப்போ இங்கே இருக்க ரூட் வேர்ப் என்னது, ரைட். ரைட்க்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்னது, ஹேட் ரிட்டன். ரைட், ரோட், ரிட்டன். ஓகே, இஃப் ஐ ஃபைண்ட் ஹிஸ் அட்ரஸ் ஐ வில் சென்ட் த இன்விடேஷன் கார்ட். ஃபைண்ட், இப்போ இங்கே இருக்க வேர்பை பாருங்கள். இஃப் கிளாஸில் இருக்க வேர்பு வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கு. சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்தாலே மெயின் கிளாஸில் இருக்க வேர்பு ஃப்யூச்சரில் மாற்றணும். ஸோ எல்லாமே அதான். எந்த இதில் வந்து இப்போ அந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் சிம்பிள் பாஸ்டில் இருக்கு. சிம்பிள் பாஸில் இருந்தாலே மெயின் கிளாஸில் would ப்ளஸ் V1, would ப்ளஸ் V1 வெர்பு சேர்ப்போம். அதே போல் தேர்ட்லேயும் ஹேட் டேக்கன், ஹேட் ப்ளஸ் V3 வந்தாலே அது லாஸ்ட் டைம். இப்போ would have ப்ளஸ் V3ன்னு மாற்றணும் இருக்க வேர்புக்கு. ஃபோர்த்து ஒன்றும் அதே தான். அங்கே வந்து would have scoredன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ would have scoredனா திஸ் இஸ் ஆல்சோ ஃபோர்த்து டைம். அப்போ மெயின் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட் ப்ளஸ் V3 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இஃப் கிளாஸ். கண்டிஷ்னல் கிளாஸ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம யார்கிட்ட எதை பேசினாலுமே ஒரு ரிசல்ட்டை பற்றி அல்லது ஏதாச்சும் நடக்க போகிறத பற்றி ஒரு இமேஜினேஷனை பற்றி பேசும்போது இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டுடே ஒர்க் புக் ஹோம்ஒர்க்கு உனக்கு யூனிட் 6லையும் 7லையும் இருக்கும். லாஸ்ட்டு கிளாஸில் வந்து யூனிட் 6ல் 17, 18, 19 மட்டும் பார்த்தோம். யூனிட் 6ல் வந்து நிறைய ஒர்க் ஷீட் இருக்குது. ஸோ திஸ் வீக் இந்த நாள் இன்னைக்குரியது வந்து யூனிட் 6ல் இருக்கக்கூடிய 19 and 20 ஒர்க் ஷீட் 19, 20 and 21 மொத்தம் 3 இது வந்து நம்ம இன்றைக்கி முடிக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இப்போ 19 முடிச்சோன்னு நினைக்கிறேன்ப்பா. 20, 21, 22பா. 20, 21, 22 அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி 3 முடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.